அதான் மட்டை இருந்ததுனால பெரிய மட்டைனா சின்ன மட்டை. ஏம்மா பெருசாக தேங்காய் நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பனை ஓலையை வச்சு கொழுக்கட்டை செஞ்சுருந்தோம். பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அதனால் நான் இன்றைக்கி தான் அதை செஞ்சுருந்தேன். ஸோ என்ன பண்ணோம், எப்படி செஞ்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொழுக்கட்டை செஞ்சது அடுப்பில் தான் செஞ்சேன். ஆனால் அதுக்கு தேவையான பேட்டர் எல்லாமே கேஸில் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லாகவே நான் அடுப்பில் செய்கிறேன் அப்படின்னா எல்லா பாத்திரமும் கறி ஆகிடும். அது மட்டும் இல்லை, ரொம்ப டைம் ஆகிடும். நான் இதை செய்ய போகிறது ஈவினிங் டைம் தான். அதனால் மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்பில் உட்காந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேஸில் தான் ரெடி பண்ணேன். 2 கப்பு மாவு எடுத்தேன். அதுக்கு 2 கப்பு வெல்லமும் 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்து நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கிட்டேன் சூடு பண்ணி. அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தை சூடு பண்ணி கரைச்சி எடுத்தோம் அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு அதிலே அந்த வெல்லத்தை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு கிளறினேன். நல்லா மாவு ஃபுல்லாக கொட்டணும் அப்படின்னா கட்டி கட்டியாகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாவெல்லாம் நல்லா கிளறதுக்கு அப்புறமா இது கூட பச்சை பருப்பு எள்ளு ரெண்டுமே சேர்க்கணும். நெய் விடாமல் வறுத்துக்கணும். வறுத்து தான் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு கருப்பு எள்ளு கிடைக்கலங்க, வெள்ளை எள்ளு தான் கிடச்சிது. அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா எங்கள் மரத்துலேருந்து விழுந்த தேங்காய் தான். அதையே உடச்சி அந்த முழு தேங்காவே நான் போட்டுட்டேன். தேங்காய் கொஞ்சம் அதிகம் சேர்த்தனா சூப்பராக இருக்கும் இதுக்கு. அதனால் போட்டு நல்லா கிளறி எடுத்து ஆற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அடுப்பில் செய்யலாம் வாங்க. எப்பா அதையான் திருப்பி காமிக்கிறாங்க, பயமாக இருக்குன்றாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட் நீங்கள்? பயாலஜி ஸ்டூடெண்ட்டா? பாட்னி ஸ்டூடெண்ட். இது போட்டால் சூப்பராக எரியுது. இந்த கட்டை எப்படி வச்சாலும் எரியும். எரியுதா? நான் தான் மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர். செய்யறது கொழுக்கட்டை பரோட்டா மாஸ்டரா? சரி, பரோட்டா கொழுக்கட்டை. சிக்கன் ரைஸ் ரெடி. என்னங்க ரெடி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்து அந்த இலையில அப்ளை பண்ணுங்க லைட்டாக. ஒரு பிளேட் எடுத்து அது ஏற அஜி ஒரு பிளேட்ல கல்ல போட ஜெட்டி நெய் கொடுங்கப்பா. ஓகே, வெல்கம் பேக் டு சேனல். என்ன பார்க்க போறோம்? அக்ஷய், நீ ஏஞ்சி கூட ஓடி போயிட்டு செஞ்சு அடியே உட்காராத. இங்கே 2 தான் ஒன்று தாங்கதா? ஏன் தேவையில்லாம சும்மா வேஸ்ட் ஆன ஒன்று எனக்கு தெரிஞ்சது. சும்மா எனக்கு இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இதை வச்சு ஃபுல்லாக கொழுக்கட்டை தான் தேவைப்படும். ஃபுல்லாக யூஸ் ஆகுமா? ஒரு 2 வச்சு தான் ஒரு கிடைக்கும். ஒரு 2 இலையை வச்சு ஒரு கொழுக்கட்டை தான் செய்ய முடியும். ஒழுங்காக எடுப்பா. அதை கட்டி வரது வேறு கயிறு மாஸ்டர் தான் தரமாக இருக்குதா? ஈஸி தான் இது ரொம்பவும். அதுதான் உருண்டை பண்ணின்னு குட்டி குட்டியாக பண்ணி கஷ்டப்படணும். அம்மா என்ன தேய்ச்சது எங்கே தானே தெரியலையே. செவை நான் இவ்வளோ பெருசாக வைக்கணும் கொழுக்கட்டையா? நாளைக்கு காமிச்சிரு. அதுவா அல்வா மாதிரி வருமே. இந்த வச்சுட்டு இதை கட்டணும். அக்ஷய் கட்டுறா, அக்ஷய் கட்டுறா. டெட்ரா எடுத்து கட்டுறா. அப்படியே வாங்கி கட்டுறா. அப்படியே என்ன தடணும் ஒருத்தவங்க கட்டணும் ஒருத்தவங்க வைக்கணும். அமுக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு வலுவு காமிக்கிறான். நீ கையிலேருந்து வாங்கினா ஓப்பன் ஆகிட்டு அது பிடிக்கணும் இல்லை கட்டணும், ரெண்டுமே செய்ய மாட்டான்.
பிடிச்சிதான் இருக்கிறேன். 2 சைடும் கட்டுமா ஒரு மூச்சு போடாத போதுமா? 2 இடத்த கட்டணும். இது 10வது போல இருக்கு வேறு. ஐயோ மண்ணில் வேறு கிடக்குது. கயிறு 10வது கட்டு. என்ன பண்ண போறீங்க? உள்ள இருந்தால் எடுத்துக்கணும். உள்ள இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது கூட நல்ல ஐடியா தான். பெரிய செஃப் மாஸ்டர் யாரு? மடிப்பணம் கடை பண்ணி கொடுங்க. வேர்ல்டு பிகெஸ்ட் மாஸ்டர். அப்படிதான்டா. அப்படியே விட்டு போய் இடையே போச்சு. இவ்வளோ தூரம் வச்சா போதுமா? இதே கட்டாயிடுச்சு. கட்டை நல்லா இதை நான் ஒரு வீடியோ தான் பார்த்தேன். அதுதான் இது புல்லாங்குழல் மாதிரி இது. சரி 2 நான் தான் செஞ்சிருக்கிறேன். சீக்கிரம் அம்மா இவ்வளோ வந்து வேலி கட்டுறான் இப்போதைக்கு. நூடுல்ஸ் மறுபடியும் செய்யலாம். ஆமாண்டா காசுக்கு நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்டா. என்ன காசு? இது 50 ரூபான்னு சொல்லி அதுக்கு தான் அந்த நூடுல்ஸ் வச்சா இலையில காணாம போயிடுது. இலை கீஞ்சி போட்டு கூப்பிடக்கூடாது. அது எவன் தான் பண்ணதுனே தெரியல. கஷ்டம் தான் உள்ள வேலை பார்த்துட்டோம். அப்படியே கொஞ்சம் தண்ணி இந்த தலை ஒரு முடிச்சு போடு. அதை அப்படியே நவுத்தி முடிச்சு போடுன்ற தனியா அப்புறம் முடிச்சு போட்டியா இப்படி வச்சுக்கோ. வச்சு நடுவில் முடிச்சு போடு. உருவிட்டாடா. நீங்க என்ன பண்றீங்க? அவ்வளோதானா? இது அப்படியே வேக வச்சுட்டு அவ்வளோதான். ஆர்டிகல் 16 போய் கேட்டுவாங்க. .21 அற்புதமான வேலையை கொடுத்துட்டார். இப்போ பாருங்க நான் எந்த எடுத்துக்க மாட்டேன். என்ன ட்ரான் பண்ணிருக்கோம். நருட்டோ இருக்குதே அதோடது. பேர் சொல்லிதாம்மா பேர் சொல்லு. எப்படா காலியாக அவனுக்கு கை நம்புவாங்க. பெருமாள் சிவனை நம்புவாங்க. அவங்க வந்து அங்கே பண்ண சிவன் சிவன் கிடையாது, அர்ஜுனன் நம்மோட சிவனு அது வில்லு வச்சு நல்லா கமகமான வாசனை வருது. ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இந்த எடுப்புமா அது மீந்த மாவா? மீந்து போச்சு. அதனால அதை மட்டும் பேசுகிறேன். வாவ் கட்டு. அவ்வளோதான். இதான் நான் செய்யணும்னு நினச்சிருந்தேன். செஞ்சு முடிச்சு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒரு நார் எடு. அது அனல் அடிக்குதுவா. கட்டுற மாதிரி நானும் கடிக்க
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சுட்டோம். பசங்களுக்குமே கொடுத்தோம். சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பனை ஓலையில் செய்யும் போது அந்த ஃப்ளேவருமே நமக்கு சூப்பராக கிடைக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.